சங்கீதம் 73:27 படிப்போம். அல்லேலூயா. ஒரு ராசிப்போம். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அடுத்த வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிக்கு. அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை விட்டு பின்வாங்காத. எவ்வளவு எந்த தகப்பையா இப்படி சொல்லுவான்? எப்படி என் பிள்ளையாயிரு, நீ விலகி போகாத, விக்கிரங்களை தேடாத, என்ன தேடு. இந்த சிகரெட்டு கம்பெனியில் வியாபாரம் குறைஞ்சி போச்சுப்போம். பெரிய ஒரு பிரச்சனை. காரணம் என்ன? நிறைய பேர் பந்திகோசா மாறிட்டாங்க. சிகரெட் அடிப்பீங்களா பிரதர்? பொண்டாடி சொல்லி தரலையா? இல்லை அவங்க குடிப்பாங்களா சிகரெட்டு? காலம் மாறி போச்சுல்ல. காலம் மாறி போனால் கதையும் மாறி போகும். அப்படி இல்லையா? சிவாசி பட்டாசு தொழிற்சாலை இருந்த ஒரு சகோதரி பாஸ்டர், என்ன எனக்கு ஜெபம் பண்ணுங்க, டப்புன்னு எனக்கு ஜெபம் பண்ண உத்தரவு போட்டால் என்ன டப்புன்னு கோபம் உச்சக்கட்டது ஏறும். கொஞ்சம் நிமிஷம் கண்ணை மூடிட்டு அட்டக்கிட்டு முதல்ல அவன் பேரை சொல்லு. பேரை சொன்னான். எந்த ஊர்லையும் பேசினேன். அது சிவகாசி. என்ன வேலை பார்க்குறேன்? ஊழியம் செய்கிறேன். ஏன்னா ஊழியம் செய்றியா? ஆமாம். இப்போ என்ன பிரச்சனை? நான் பீடி குடிப்பேன். என்ன பீடி? பீடி குடிப்பேன். அப்புறம் வெத்தலை பார்க்க போடுவேன். நீ ஊழியம் செய்றியா? உனக்கு எத்தனை புருஷன்? 1 2 3 4. ஆனால் இப்போ ஒரு ஊழியக்காரனை கூட இருக்கேன்னு. சூப்பர் ஸ்டேட்மெண்ட். கையை தட்டலாம். ஏன்னா அவள் புருஷன் இல்லை. வந்த புருஷன் எல்லாம் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு கலட்டி விட்டுட்டாங்க. அப்படி 4-5 புருஷனுக்கு போயிட்டான். பழக்கம் பகலை கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, சாயங்காலம் ஊழியக்காரனை சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறது. நைட்டு அவள் தண்ணி அடிப்பியா? கொஞ்சம் 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 கொஞ்சம்னா எப்படி? அது ஒரு கோட்டரெல்லாம் சர்வசரமாக போயிடும். சரி, இப்போ கூட இருக்கிற ஊழியக்காரன் தெரியுமா? வாங்கி தரதே அவர் தானே. சூப்பராக கையை தட்டுங்க. வாங்கி தரதே அவர் தானே. அவர் அடிப்பாரா? ஷேர் பண்ணி அடிப்போம். அவளையே தேவன் பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா உண்மையை சொல்லிட்டார். இப்போ கேட்டு பாருங்கள், ஃபோன் பண்ணி நம்பர் தரேன், நீங்கள் சிகரெட் அடிப்பீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லை. ஆனால் இப்போ யார்கிட்ட இருக்கேன்? அவனோட தான் இருக்கேன். சரி, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடாத, அதோட நிறுத்திக்கோன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அதையும் தாண்டினால் பீறி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். அதான் தேவன். பிசாசானவன் நீ கெட்டு போகிறதுக்கு வழியை சொல்லி தருவான். நீ கெட்டு போகாமல் இருப்பதற்கு வழியை சொல்லுகிற ஒரே பிரமாணம் பைபிள். உற்சாமகையை தருவான். இதுல இருந்து யாது புறஜாதி யாது மெய் ஜாதின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நல்லதை கற்றுக் கொடுப்பது. எதிரியானாலும் நேசி. உனக்கு மந்திரம் வச்சவன் ஆனாலும் அவனுக்கு பணிவிடை செய், அன்பு செய். யாரையும் விரோதமாக பார்க்காத. ஏயா வேற எந்த தெய்வமாவது கட்டின பொண்டாட்டிய நேசின்னு சொல்லுமா? நான் கேட்குறேன், தூத்துக்குடி சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டிகிட்ட அன்பு செய்யணும் வேறு ஏதாவது மதம் சொல்லுமா? ஆனால் அடுத்த பொண்டாட்டியை பார்க்காதேன்னு சொன்ன ஒரே பைபிள் நம்ம தான். நம்ம புழப்பில் மண்ணாளி போட்டார் இல்லையா? கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தம், நீங்களும் அவரே போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி சொன்னவர் தேவன். ஆகவே உங்கள் கடவுளுக்கு எங்கள் கடவுளுக்கும் ஹைலி டிஃப்ரெண்ட். அசிங்கத்தெல்லாம் நீங்கள் கும்பிடுவீங்க, ஆனால் அசிங்கத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரு தேவன் வேண்டுமா? சரி இருக்கட்டும், நீங்கள் குடிக்க மாட்டீங்கல்ல, ஆனால் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் குடிக்குமா? குடிக்கும். சில மந்திரவாதிகள் மந்திரத்தை நிறைவேற்றும் போது சாராயம் வாங்கி வச்சு தான் மந்திரவாதத்தை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தெய்வம் குடிச்சிட்டு போயிருமா. ஆனால் சில வேளை குடிச்சிட்டு போயிடும், காலி டப்பா தான் இருக்கும். அது எனக்கு தெரியும்.
நாங்கள் வாலிபர்களில் சின்ன வயசில் அப்படி நைட்டு வேட்டையாட போயிடுவோம். முயல் வேட்டை, முயல் பிடிக்க போகிறது, மீன் பிடிக்க போகிறது. கையில் ஒரு டார்ச்சு, இவ்வளோ நிலத்தை ஒரு டார்ச்சு, ஒரு குறுந்தடி, பேய் விரட்டுற வேலை. எங்கள் நாய் குறைச்சாலும் அந்த நாய் எங்கே போதும் அடித்து துரத்திட்டே இருப்பான். ஆனால் நாய்க்கு கண்ணுக்கு பேய் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இல்லையா? என்னாச்சுன்னா ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பூஜை நிறைவேற்றி இருக்கிறது. கோழிக்கு ரத்தமோ மனுஷ ரத்தமோ ஆட்டு ரத்தமோ இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஆனால் பக்கத்தில் சாராய பாட்டிலும் இருக்குது. நல்ல வேளை பிசாசு வரல, அது குடிக்கிறது கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கேயே அமர்ந்து அந்த சாராயத்தை ஷேர் பண்ணி அடிச்சிட்டோம். என் பேகி வச்ச சாராயத்தை நான் குடித்தேன், அந்த பேய் என்ன ஒன்றும் பண்ண இல்லையே, கையை தட்டலாமே. இப்போ சாராயம் வந்து பேய்க்கு கொடுக்கறது, அதையே நீங்கள் குடிக்கிறீங்க, நான் குடித்தேன். அது ஒரு மாற்றம். அப்படி சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நான் குடிக்கிற மாதிரி சாராயம் இங்கே இருக்க வேணா குடிச்சிருக்கானா? உரிமையிலே சொன்னு தப்பாக நினைக்காதீங்க, நிற்கிறது அவர். என் பையன் குடிக்கிற மாதிரி நீங்கள் யாராவது சாராயம் குடிச்சிருப்பீங்களா? என் பொண்டாட்ட கேளுங்க, நான் எவ்வளோ குடிப்பேன், எவ்வளோ சிகரெட் அடிப்பேன்னு கேட்டு பாருங்க. ஒரு நாடியில் 60 ஒரு நிமிஷத்தில் 60 சிகரெட்டு வேணா போயிடும். ஆஃப் அடித்து தள்ளிட்டே இருப்பேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஆர்சி அன்னைக்கு ஆண்டு கேட்குறேன், ஆண்டவர் இவ்வளோ சிகரெட் அடிக்கிறேன்னு எனக்கு ஒரு இருமலோ சளியோ ஒன்றும் வரலையே, ஏன் ஆண்டவர் என்ன? அவருக்கு சித்தம் நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் இவ்வளோ சிகரெட் அடிக்கிறேன்ல? ஒரு நுரையீரலில் ஒரு வியாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு இருமலும் வரல, ஒரு சளியும் வரல, ஒரு ஜலதோஷம் வராது, ஒரு ஜுரம் வராது. வருஷத்துக்கு ஒரு முறை ஜுரம் எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடும். இதுதான் என்னுடைய பழக்கம். அவர் சொன்னார், அன்னைக்கு அவர் தான் பேசினாருன்னு எனக்கு அப்போ தெரியாது, நான் இருக்கிறேன். அவர் அன்னைக்கு இருந்தனால எத்தனையோ சிகரெட்டுகள் ஸ்மோக் பண்ண வரும் என்னுடைய நுரையீரலை கெடாமல் பாதுகாத்திருக்கிறார் நம்முடைய தேவன். உற்சம கையை தட்டலாம். ஆனால் தீய பழக்க வழக்கத்துக்கு தொடர்ந்து அடிமையானவனை எப்படி அடிச்சார் தெரியுமா? 2000 ஒரு சாட்சி செய்து கொடுத்துருந்தேன். என் பேர் சிகரெட்டு பொறுக்கி. என் பேர் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். நான் சொன்ன திரும்ப சொல்லுங்க, நீங்கள் தனியாக சொல்ல வேண்டாம். நான் ஒரு சிகரெட்டு பொறுக்கி. சொல்லுங்க பிரதர். அப்போ நீங்கள் சிகரெட்டு பொறுக்கியா? நான் தானையா சிகரெட்டு பொறுக்கி. கிராமர் மிஸ்டேக். சொல்லுங்க பிரதர், நான் ஒரு சிகரெட்டு பொறுக்கின்னு நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? என்ன மரியாதை போட்டு பேசுறீங்க நீங்கன்னு? சிகரெட் வலி ஸ்மோக் பண்ணவனுக்கு நீ ஒரு சிகரெட்டு பொறுக்கி, அதான் சரியான மீனிங். சொல்லுங்க பிரதர், எழுமினேலுங்க பிரதர். என்ன கூச்சம் பெண்களை மாதிரி? பெண்களுக்கு இப்போ கூச்சமே கிடையாது, வெட்கவும் கிடையாது, எல்லாம் இப்போ ஆம்பளைகளோட ரொம்ப வீரம். சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பிரதர். பிரதர் சொல்லுங்க, நான் தானே கேட்க சொல்கிறேன். பாவம் கிடைக்கும், கீழ்படியல அடின்னு அடிக்கணும். சொல்லுங்க பிரதர், நீ ஒரு சிகரெட்டு பொறுக்கி. நான் சொன்ன வார்த்தைக்கு சரியான பதிலடி இப்படி தான். சரி, கை நீட்டி சொல்ல வேண்டாம், சொல்லுங்க, நீ ஒரு சிகரெட்டு பொறுக்கி. பாருங்க, தைரியம் ஒரு பெண்ணு வருவா, உட்காருங்க, நீ சொல்லு, சொல்லு, உனக்கு கோபத்தை எல்லாம் இப்போ கொட்டு, சொல்லு. பைபிளில் அது இப்போதைக்கு நான் போகல, சொல்லு. அங்கே என்ன மரியாதை? நீங்கள் என்ன ஐயோ சிகரெட்டு பொறுக்கிக்க மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள்? அதுக்கு அர்த்தம் என்ன? நீ ஒரு சிகரெட்டு பொறுக்கி. சொல்லு. வெரி குட், அடிங்க கைத்தாளா. ஒரு ஊழியக்காரனை வெட்கம் இல்லாம நீ ஒரு சிகரெட்டு பொறுக்கிட்டு சொல்ல. சரி, நம்ம பொண்டாட்டிக்கிட்ட வருவோம். நீ இந்த வார்த்தையை திரும்ப சொல்லு. சமயம் கிடச்சிருக்கு, இவ்வளோ இருக்க மத்தியில் அவமானப்படுத்துக்கு ஒரு டைம்.
போட்டுற வெடிகுண்ட. அடிக்கடி பல்ல நறுக்குவியே, இப்ப சொல்லு. கீழே வந்து அடிக்க மாட்டேன் சொல்லு. பதில் வராது. நான் எக்கச்சக்கமான சிகரெட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரில 100-200 சிகரெட்டெல்லாம் சர்வசமாக போயிடும். ஏன்னா தூங்குறதே இல்லையே. அன்னைக்கும் அப்படி, இன்னைக்கும் இப்படி. இன்னைக்கு வேதம், அன்னைக்கு உலகம். சிகரெட்டு ஸ்மோக் பண்ணி பண்ணி மொத்த கஜானம் காலியாகி மொத்த பணம் வேஸ்ட் ஆகி சாப்பிட வழி இல்லாமல் என் பொண்டாட்டியை தற்கொலை செத்து போயிடுவோன்னு தீர்மானத்துக்கு வந்த நேரம். விடியற் காலை வேலையில் இது மாதிரி கர்ச்சீப் நிறைய எடுத்துகிட்டு போவேன். இதே மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டுருவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பிச்சைக்காரன்னு சொல்லுவோம்ல, வெள்ளை சட்டப்பட்ட பிச்சைக்காரன். அதே மாதிரி ஆவடி டிஎன்ஹெச்பியே சுற்றி வருவேன். அங்கே நிறைய சந்தா உண்டு. எங்கே பெரிய சிகரெட்டு கிடக்கோ, ஸ்மோக் பண்ணி எவனா போடுவோம்ல குச்சம், அதில் கர்ச்சீப்பை போடுவேன். யாரும் இல்லைன்னா அப்படி கர்ச்சீப் எடுக்கிற மாதிரி சிகரெட்டை சீர்த்து எடுத்துருவேன். பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு சிகரெட்டை உள்ளே போட்டுருவேன், கர்ச்சி வெளியே எடுத்துருவேன், அடுத்த சிகரெட்டை பொறுக்குவேன். அப்போ என் பேர் சிகரெட்டு பொறுக்கி தானே, பொறுக்கி தானே பிரதர். அப்போ தைரியமாக சொல்லுங்கன்னா உங்களுக்கு கூச்சம் சொல்ல சொன்னா தானே பிரதர். என்ன பிரதர், ஊழியக்கார பசங்களை நம்பாதீங்கன்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். நானே சொல்கிறேன்ல, நீங்கள் என் மேல் நம்பிக்கை வைக்காதீங்கன்னு. ஏசு சொன்ன நாசியில சோசம் உள்ளவனை நம்பாதே, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் வார்த்தை கர்த்தருடையது, கட்டளை கர்த்தருடையது. இப்போ ஒரு ஊழியக்காரன் இருக்கான், வழிபோக்கனை பார்த்து சொல்கிறான், என்னை வந்து கன்னத்தில் 2 அடிச்சுட்டு போகணும். அவன் ஏற இறங்க பார்க்குறான். ஏன்னா பைத்தியக்காரனாக இருக்கான் போல இருக்கு. அடியை கேட்டு வாங்குறான், பிச்சையை கேட்டு வாங்கலாம், அடியை கேட்டு வாங்கலாமா? போயா, நான் அடிக்க மாட்டேன்ட்டு அவன் போயிட்டான். உனக்கு என்ன, நான் அடிக்கிறதுக்கு? நான் என்ன அடிப்பேன், நீ போலீஸில் கேஸ் கொடுத்துருவேன், இல்லைன்னா ராஜாவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அடிக்காம போயிட்டான். உடம்பு ஊழியக்காரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? போகிற வழியில் சிங்கம் ஒன்றை கொல்லும். இதுக்கு என்ன சரி, இது பைபிளில் உள்ளதான். போகிற வழியில் சிங்கவனை கொன்று போடும், நீ கீழ்ப்படியவில்லை, என் சப்தத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை, போகிற வழியில் சிங்கம் கொல்லும். அது மாதிரி சிங்கம் கொண்டுது. புரியுதா? அடுத்து இன்னொருத்தன் வந்தான். அவன் பொண்டாட்டி வந்து அடி வாங்கிட்டு வந்துடுவான். டேய் நையை புடைச்சிட்றா என்ன. அவன் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அடிச்சு நல்ல ஊழியக்காரனை தெரியாது, வேஷம் போட்டு நிற்கிறான், அடிச்சு தோசம் பண்ணிட்டான். உடனே நடக்க முடியாத அளவுக்கு காலை இழுத்து இழுத்து ராஜா வார ரோட்டில் தேரில் வந்துட்டு இருக்கார். ராஜா யாரும் செலுத்துட்டார், பிச்சைக்காரனை மாதிரி நிற்க வச்சுட்டார். எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். அதே மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். என்ன நினைக்கிறேன், பிராணனை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை சிறிது நேரம் உன்னுடைய அலுவலகத்தில் வைத்து பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுண்டு ஒருவன் உன்னிடத்தில் ஒரு ஆளை ஒப்படைத்தான். நீ என்ன பண்ணுன, கவனமாக பாதுகாக்கணும், இல்லைன்னா நீ வாங்கியிருக்கக்கூடாது. நீ நான் பத்திரமாக பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அவனை பத்திரப்படுத்தாமல் அவனை வெளியே திறந்து விட்ட, குற்றவாளி தப்பித்து போனான். அதுக்கு என்ன செய்யணும், நீதி சொல். அப்போ ராஜா சொல்கிறாரு, அவனுக்கு உயிருக்கு பதிலாக அவனுடைய உயிரை எடுத்தாக வேண்டும். அப்படியானால் அந்த உயிரை எடுக்க வேண்டிய மனுஷன் நீ என்று சொன்னார். அப்புறம் தான் வேஷத்தை கலைச்சார். அவனுக்கு பதிலாக உன் உயிர் ஜீவனோட ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அதே மாதிரி சாகடிச்சார் ஆண்டவர். பல்லுக்கு பல்லு வேதம்தான், கைக்கு கை. பழிவாங்கிறது கர்த்தர். பழிவாங்கும் ஒரு காரியத்தை செய்து கொள்வதே தேவனாகிய கர்த்தர். நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வேலை என்ன, ஒருவர் சிநேகிக்கணும், நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும். என்ன ஒரு முறை இதே ரோட்டில் என் சகோதரன் அடித்தான். ஒத்த அடி தான் அடித்தான். பிளாட்டில் ஞாபகம் இல்லாமல் விழுந்துட்டேன்.
அதுவும் வெளிநாட்டில் வந்தால் ஷூ இருக்குல்ல, பெரிய வெளிநாட்டில் போனவங்கெல்லாம் ஒரு புதுசாக ஷூ போடுவாங்க. இங்கே கிழிஞ்ச சில்பரை போடுவாங்க. வெளிநாட்டு போயிட்டு இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு சென்ட் பாட்டில் ஃப்ரீ, ஸ்ப்ரே ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ, அக்குள் ஃப்ரீ, இக்குள் ஃப்ரீ எல்லாம் வந்துடும் இல்லையா. 5 விதமான ஸ்ப்ரேயோட வருவாங்க. பின்ன கழட்ட மாட்டாங்க, எப்பவும் ஷூவில் நடப்பாங்க. என் சகோதரனும் அப்படி தான் ஒரு ஷூவை வச்சுருந்தான். அந்த ஷூவை கழட்டி இந்த இடத்துல அடித்தான், ஓங்கி அடித்தான். ஒத்த அடிக்கு பிளாட்டு, ஒருத்தம் தூக்கி எடுக்க வரல. தூக்கி எடுக்க வந்து என் சத்துரு தான் முதல்ல வந்து தூக்கினான். சத்துரு தான் தூக்கி எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு போட்டான். அதனால் நமக்கு வேலை நன்மை செய்கிற வேலை, தீமை செய்வது அவர் வேலை. நம்ம